வெல்கம் டு கல்வி சேனல். கல்வி சார்ந்த செய்திகளை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. தற்போது பள்ளி பரிமாற்ற திட்டத்தின் கீழ் ஒவ்வொரு பள்ளியில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் மற்றொரு அருகாமை பள்ளிக்கு சென்று அங்குள்ள மாணவர்களுடன் அன்றைய நாள் முழுவதும் கற்றல் கற்பித்தல் மற்றும் களப்பயணம் அழைத்து செல்லுதல் போன்ற செயல்பாடுகளில் ஈடுபடணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அங்கிருக்கும் மாணவர்களுக்கு பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் மூலம் பாடம் ஏதாவது ஒன்றை நடத்த வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே போல் அன்றைய நாளின் இறுதி பாட வேளையில் மாணவர்கள் அந்த பள்ளி மாணவர்களை தங்கள் பள்ளி மாணவர்களுடன் இணைய வாயிலாக உரையாடச் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இணைய வழியாக உரையாடல் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம பயன்படுத்தக்கூடிய கூகுள் மீட், ஜூம் ஆப் இந்த மாதிரியான ஆப் மூலமாக உங்களுடைய மாணவர்களுடன் அவர்களை கலந்துரையாட செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் அதற்கு கூகுள் மீட் ஆப்பை உங்களுடைய மொபைல்லையோ அல்லது லேப்டாப்லேயோ நீங்கள் எளிமையாக கனெக்ட் செய்து உங்கள் மாணவர்களை கலந்துரையாட செய்ய முடியும். அதற்கு நம்ம மொபைல் மூலமாக கூகுள் மீட்டை எப்படி லிங்க் கிரியேட் செய்வது, அதை எவ்வாறு உங்களுடைய பள்ளி மாணவர்களுக்கு ஷேர் செய்து அவர்களை அந்த லிங்கில் கலந்துரையாட செய்வது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களுடைய ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு கூகுள் மீட் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணலைன்னா இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. கூகுள் மீட் சர்ச் பண்ணிவிட்டு இங்கே இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு சில நேரங்களில் அப்டேட் கேட்கும், அப்டேட் கொடுத்துக்கோங்க. இன்ஸ்டால்லே பண்ணலைன்னா இன்ஸ்டால் ஆப்ஷன் காட்டும், இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் அப்படின்னு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரியான மெயில் ஐடியை லாகின் பண்ண சொல்லி கேட்கும். இதில் நீங்கள் உங்கள் மொபைல் ஆல்ரெடி லாகின் பண்ணிக்கக்கூடிய மெயில் ஐடிஸ்லாம் உங்களுக்கு காட்டும். இதில் நான் பார்த்தீங்கன்னா எனக்கு 4-5 மெயில் ஐடி நான் லாகின் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் ஏதாவது ஒரு மெயில் ஐடியை கொடுத்து நான் சைன்இன் பண்ணிக்கிறேன். சைன்இன் பண்ணோன்னே உங்களுக்கு வெல்கம் டு மீட் கண்டினியூ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும். கண்டினியூ கொடுங்க. கண்டினியூ கொடுத்தோன்னே உங்களுக்கு 2 டைம் அலோவ் கேட்கும். அதை நீங்கள் அலோவ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா கூகுள் மீட் ஓப்பன் ஆகிடும். இதில் பார்த்தீங்கன்னா எப்படி மீட்டிங் ஐடி க்ரியேட் பண்ணுறது. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் அன்னைக்கு மாலை 3 மணிக்கு தான் அந்த மாணவர்களோட உரையாட போகிறீங்க. ஸோ நீங்கள் மீட்டிங் ஐடி ஒரு 2 ஹவர்ஸ்க்கு முன்னாடி ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய நியூ மீட்டிங் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 4 ஆப்ஷன்ஸ் வரும். இதில் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய கேடிஎம் மீட்டிங் லிங்க் டு ஷேர் அப்படின்ற ஒன்று இருக்கும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆன் இன்ஸ்டன்ட் மீட்டிங் இருக்கும். அது பார்த்திங்கன்னா உடனடியாக மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான லிங்க்கு. மூணாவதாக இருக்கக்கூடியது ஷெட்யூல் இன் கூகுள் காலண்டர். இது பார்த்திங்கன்னா டைமுக்கு ஒரு நாளைக்கோ இல்லை ஒரு வாரத்துக்கு கழிச்சோ நீங்கள் க்ரியேட் பண்ண போகிறீங்கன்னா அதற்கான லிங்க்கை அந்த கூகுள் காலண்டர் அப்படிங்கிறது மூலமாகவும் க்ரியேட் பண்ணிக்க முடியலாம். நீங்கள் இதில் ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய கெட்டிய மீட்டிங் லிங்க் அப்படிங்கிறத பயன்படுத்தியே நீங்கள் ஈஸியாக லிங்க்கை க்ரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ நீங்கள் அந்த ஃபஸ்ட் இருக்கக்கூடிய கெட்டிய மீட்டிங் லிங்க் டு ஷேர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லிங்க் ஒன்று க்ரியேட் ஆகி இங்கே விசிபிள் ஆகும். நீங்கள் இதில் ஷேர் இன்விடேஷன் அப்படிங்கிற கிளிக் பண்ணிங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். இதில் வாட்ஸ்அப் ஆப்பை ஓப்பன் பண்ணி அதில் உங்களுடைய ஸ்கூல் குரூப்லேயோ அல்லது உங்களுடைய ஹெட்மாஸ்டர் குரூப் நம்பருக்கோ இந்த லிங்க்கை ஷேர் பண்ணிடுங்க. ஷேர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய கூகுள் மீட் லிங்க் சென்ட் ஆயிடும். இந்த லிங்க் பார்த்திங்கன்னா ப்ளூ கலரில் இருக்கும். இதுதான் கூகுள் மீட்டுடைய லிங்க்கு. இப்போ நம்ம லிங்க் க்ரியேட் பண்ணி அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு சென்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு எப்படி அந்த டைமில் நம்ம இந்த மீட்டிங் லிங்க்கை ஓப்பன் பண்ணி அந்த மாணவர்களை நம்மளுடைய லிங்க்கில் ஜாயின் பண்ண வைக்கிறது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். இப்போ நம்ம லிங்க்கை ஷேர் பண்ணிட்டோம் குரூப்பில். லிங்க்குடைய மீட்டிங் லிங்க் டைம் நம்ம எத்தனை மணிக்கு நம்ம லிங்க்கை ஓப்பன் பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் உங்களுடைய பள்ளி மாணவர்களுக்கு தகவலுக்கு தெரிவிச்சிருங்க. அந்த வாட்ஸ்அப்லேயே டைம் 4 மணிக்கு அல்லது 3 மணிக்கு கூகுள் மீட் லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் லிங்க்குடைய டைமை கொடுத்துருங்க. இப்போ நீங்கள் அந்த டைமுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா உங்களுடைய கூகுள் மீட் ஆப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி க்ரியேட் பண்ண லிங்க் இங்கே ஒரு காலண்டர் சிம்பிள் பக்கத்தில் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். இதில் ஜாயின் அப்படின்னு கேட்கும். அந்த ஜாயினை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய நீங்கள் க்ரியேட் பண்ண லிங்க் ஓப்பன் ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம். இப்போ நீங்கள் அனுப்புன அந்த பள்ளி மாணவர்கள் நீங்கள் அனுப்பின லிங்க்கை கிளிக் பண்ணி உங்களுடைய இந்த மீட்டிங் லிங்க்கில் ஜாயின் பண்ணுவாங்க. அவங்கள நீங்கள் அட்மிட் கொடுத்துட்டு அந்த 2 பள்ளி மாணவர்களையும் நீங்கள் இந்த கூகுள் மீட் வாயிலாக உரையாட செய்யலாம். இதுதான் கூகுள் மீட் லிங்க் க்ரியேட் பண்ணி பயன்படுத்துகிறது. தேங்க்யூ.